கண்ணியமானவர்களே, தேவையே நிறைவேறவில்லை, என்னுடைய ஆசையே நடக்க மாட்டுது அப்படின்னு நபி அவர்களிடத்துல சொன்ன ஒரு சஹாபிக்கு அவர்களினுடைய அனைத்து தேவையும் நிறைவேற்றப்பட, அவர்களினுடைய அனைத்து ஆசையும் நிறைவேற்றப்பட்ட ஒரு அற்புதமான நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு திக்ரு ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமானவர்களே, உலகத்துல எல்லா மனிதர்களும் தேவையுடையவர்கள் தான். தேவையற்றவன் அப்படின்னா அது அல்லாஹ் ஒருவன் மட்டும்தான். எதுவுமே அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. ஆனால் தேவையுடையவர்கள் தான் எல்லா மனிதர்களும். ஏதாவது ஒரு விதத்தில் எல்லா மனிதர்களுக்கும் ஏதாவது ஒரு தேவை என்பது இருக்கும். அப்படி இருக்கும்போது நாம் ஆசைப்படக்கூடிய ஒன்று, நமக்கு தேவைப்படக்கூடிய ஒன்று நமக்கு கிடைக்கவில்லை அப்படின்னு சொல்லி நம்ம கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். இது போன்றுதான் ஒரு சஹாபியும் நபி அவர்களினுடைய காலத்தில் நபி அவர்களிடத்துல முறையிட்டாங்க. எப்படின்னா, நபி அவர்கள் எல்லா தோழர்களையும் எல்லா சஹாபாக்களையும் வைத்து நசியத் செய்வாங்க. நசியத்னா உபதேசம் பண்ணுவாங்க, மார்க்க விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க, சொல்லி தருவாங்க. அதில் ஒரு சஹாபி எழுந்து நபி அவர்களிடத்துல கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், நீண்ட நாட்களாக எனக்கு திருமணம் ஆகலை, நீண்ட நாட்களாக எனக்கு திருமணமாகாமல் பெண் கிடைக்காமல் ரொம்பவும் சிரமமாக இருக்குது. நான் அல்லாஹ்விடத்தில் தினம்தோறும் என்னுடைய துஆல நான் அல்லாஹ்விடத்தில் இதுதான் கேட்குறேன், எனக்கு திருமணம் ஆகணும்டா அல்லாஹ், எனக்கு சாலிகான பெண்ணை கொடு அப்படின்னு அல்லாட்ட என்னுடைய தேவையை முன் வைக்கிறேன். என்னுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றியே தர மாட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு சஹாபி நபி அவர்களிடத்துல சொல்கிறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஒரு சஹாபிக்கு கற்றுக் கொடுத்த ஒரு திக்ர், இந்த ஒரு திக்ரின் காரணமாக அந்த சஹாபி தான் அந்த அமலை செய்கிறாங்க. இந்த அமலை செய்த பிறகு அந்த சஹாபி நினைத்ததை போன்று 2 வாரத்தில் சாலிகான பெண்ணை அல்லாஹாலா அந்த சஹாபிக்கு மனம் முடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறான். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அந்த ஒரு சஹாபி கேட்ட உடனே, நீ அல்லாஹ்விடத்துல சரியான முறையில் கேட்டியா? உன்னுடைய உணவில் ஹலால் ஹராம் பேன்றியா? இன்னும் நீ 5 நேரம் தொழுகிறியா அப்படின்னு நபி அவங்க கேட்கும்போது, யா ரசூலல்லாஹ், என்னுடைய உணவில் ஹலால் ஹராமை நான் பேணுறேன், 5 நேரமும் நான் தொழுகிறேன், வேறு ஏதாவது செயல்கள் நான் செய்யணுமா, அமல்கள் செய்யணுமா அப்படின்னு நபி அவங்கள்ட்ட கேட்குறாங்க. அந்த ஒரு சஹாபி நபி அவங்க சொன்னாங்க, நீ ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் வழமையாக நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு சூறாவை தினந்தோறும் ரெகுலராக ஓதிக்கிட்டு வா. உன்னுடைய தேவைகளை அல்லாஹு தாலா அறிந்தவன், உன்னுடைய தேவையை அல்லாஹ் நிச்சயம் நிறைவேற்றி தருவான் அப்படின்னு சொன்னாங்க. அப்படிப்பட்ட அந்த ஒரு திக்ரை நாமும் நம்மினுடைய வாழ்க்கையில் தினந்தோறும் ஓதி வந்தோம், வளமையாக செய்து வந்தோம் அப்படின்னா நம்ம ஆசைப்படக்கூடிய நம்முடைய தேவைகள், நம்மினுடைய ஹாஜத்துகள் அனைத்தும் நமக்கு நிறைவேற்றப்படும். நமக்கு தேவை அப்படின்னா ஒரு மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்குது. சிலருக்கு வாகனம் வாங்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்கும், சிலருக்கு கடன் அடைக்க வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்கும், இன்னும் சிலருக்கு திருமணமாக வேண்டும் அப்படிங்கிற தேவை இருக்கும், இன்னும் சிலருக்கு திருமணமாகியும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு மனிதர்களுக்கு ஒவ்வொரு தேவை என்பது இருக்கும். அந்த தேவைகள் நிறைவேறலை, அல்லாட்டா நான் நிறைய அமல் செய்கிறேன், நிறைய துவா கேட்குறேன், நிறைவேற்றப்படலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, நிராசை அடைஞ்சிடாதீங்க. இந்த ஒரு அமலை ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வளமையாக செஞ்சுவாங்க. நீங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்குறீங்களோ அதை அல்லாஹ் அதை விட சிறந்ததை உங்களுக்கு பெற்று தருவான். அந்த ஒரு அமல் என்ன அப்படிங்கிறத பார்ப்பதற்கு முன்பு யாராருக்கெல்லாம் தேவைகள் நிறைவேற்றப்படவில்லையோ, துஆக்கள் கபூலாக்கப்படவில்லையோ, அவர்கள் அனைவருமே நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் ஆமீன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் உங்களினுடைய தேவைகளை, உங்களினுடைய துஆக்களை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்து தருவான், அதை நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட அந்த ஒரு அமலானது என்ன அப்படின்னா, குர்ஆன்லேயே ரொம்பவும் சிறப்புமிக்க ஒரு சூறா. அந்த சூறா 93வது சூறா, குர்ஆனில் இருக்கக்கூடிய 93வது சூறா. வெறும் 11 ஆயத்துகளை கொண்டு ஒரு சூறா தான். ஓதுறது ரொம்ப சிம்பிள். அந்த சூறா என்ன? இந்த ஒரு சூறாவில் அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, அல்லாஹ் நிறைய சத்தியமிடுறான் இந்த ஒரு சூறாவில். இது நடக்கும், இது செய்யும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா நிறைய சத்தியமிடப்படக்கூடிய ஒரு சூறா. அந்த சூறா என்ன அப்படின்னா லுஹா. இன்னும் இந்த ஒரு அமலை லுஹாவுடைய நேரத்தில் செய்வது என்பது ரொம்ப சிறப்பிற்குரியது அப்படின்னு நிறைய ஷாயிர்கள் எழுதுகிறாங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா வலல் ஆஹிரத்து கைருல் லக மினல் ஊலா வல சௌஃப யுஅதீக ரப்புக ஃபதர்லா அலம் யஜ்திக யதீமன் ஃபஆவா வவஜதக லால்லன் ஃபஹதா ووجدك عائلا فأغنى فأما اليتيم فلا تقهر وأما السائل فلا تنهر وأما بنعمة
ரப்பிக ஃபஹத்திஸ் என்ற இந்த ஒரு சூறா தான். இந்த ஒரு சூறாவை லுஹாவுக்கு பின்பும் நீங்கள் ஓதுங்க. லுஹா தொழுது முடித்த பின்பும், இன்னும் 5 நேர தொழுகைக்கு பின்பும் நீங்கள் வளமையாக செய்யக்கூடிய அமல்களில் திக்ருகளில் இந்த ஒரு சூறாவையும் சேர்த்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் அனைவரினுடைய தேவைகளும் நிறைவேற்றப்படும். இன்னும் இந்த ஒரு சூறாவினுடைய அரபி தெரியாதவர்களுக்கு இன்ஷா அல்லாஹ் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் பாக்ஸ்லையும் இந்த சூறாவினுடைய தமிழ் இன்னும் இதனுடைய பொருள் ரெண்டையுமே நான் பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்பும் இந்த ஒரு அமலை செய்யுங்க. இன்னும் இந்த ஒரு அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய தேவைகளை அல்லாஹ் தாலா நிறைவேற்றி தருவானாக. இன்னும் அவர்களினுடைய துவாக்கள் அல்லாஹ் தாலா அங்கீகரித்து தருவானாக. ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை முடித்துக்கொள்கிறேன். இந்த ஒரு காணொலி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.